இப்போ எதுக்கு ஆண்டவர் செக்ஷுவல் இமோஷன் வந்து கொடுக்குறாருன்னா, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வாழ கத்துக்கணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியங்களை வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணாம, நீ வாழாம, கல்யாணத்துக்கு பின்னாடி நீ என்ன பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் த மேரேஜ் நீ திருப்பி எவ்வளவு பாப்ப, யாராவது பாப்ப, திருப்பி வந்து செக்ஷுவலா வந்து போகணும். அப்படிதான் வந்து உனக்கு வந்து ஆசை வந்து வரும். இப்போ இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கம் இருக்கிறவங்க மோஸ்டா வந்து என்னன்னா இந்த மேரேஜ் லேட்டா பண்றவங்க, இல்ல மேரேஜே பண்ணிக்காதவங்க, இல்ல மேரேஜ் பண்ணி அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க, நிறைய அப்படி நம்ம வந்து லிஸ்ட் வந்து சொல்லிட்டே வந்து போகலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் உடையறதுக்கான ரீசன் இந்த மாஸ்டர்பேஷன் தான். ஏன்னா இந்த செக்ஷுவல் வீடியோஸ்ல, பான் வீடியோஸ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல, டிஃப்ரெண்ட் காரியத்தை வந்து ஒரு ஃபேண்டசிஸ் வந்து உருவாயிட்டாங்க. அதுவும் ஒரு போர்னோகிராஃபி பாக்குறது இல்ல, ஒரு மணி நேரத்துல 100, 150, 200 போனோகிராஃபி மாத்திக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பொசிஷன் பிடிக்குமோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னன்னா மாஸ்டர்பேஷன் வந்து பண்ணிடுறாங்க. இது கொஞ்சம் டேபுவா தான் இருக்கும். அப்படி உனக்கு பிடிக்கலாம், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆனா இதை நான் பேசுறது இது உண்மையான ஒரு ட்ரூத்தை நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து நிறைய பேர் விடுபடாம முடியாம இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்.